சத்குருவே சரணம். 50 வயதில் பிரியும் தம்பதிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 50 வயது வரும்பொழுது ஒரு தடுமாற்றம் வருது கணவன் மனைவிக்குள்ள. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அதுவரை ஒரு கணவனாக இருக்கவன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், இல்லை ஒரு சொந்த தொழில் பண்ணட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கட்டும், எப்படியோ இருந்தாலும் இந்த 50 வயது என்பது பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டி நெருக்கக்கூடிய நிலைமை. அலுவலகத்திலேயோ தொழில் கூடத்துலேயோ அவருக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிற நேரம். அதனால் வீட்டில் அவரால் நல்ல மனைவிகிட்ட பிள்ளைகள்கிட்ட நல்ல அன்பாக இருக்க முடியாது. வெளியில் 1008 பிரச்சனைகளை தினந்தோறும் அதிகமாக அந்த 50 வயது அதிகமாக சந்திக்கக்கூடிய விஷயம். துன்பங்களும் பிரச்சனைகளும் கடன்களும் அந்த ரொட்டேஷனும் அதிகமாக சந்திக்கக்கூடிய வயது 50. அந்த நேரத்தில் மனைவிகிட்ட ரொம்ப சந்தோஷமாக அவரால் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது. இதன் காரணமாக 2 பேருக்குள்ள பிரிவினை வருது. ஒரு 10-15 தம்பதிகளை நான் கேட்கும் போது அவங்க மறைமுகமாக சொன்னது என்னென்னா, நாங்கள் தாம்பத்தியம் வைத்து 10 வருஷமாச்சு. தாம்பத்தியம் வச்சுட்டு இருக்கும்போது சின்ன சண்டை வரும், ராத்திரியில் நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம், காலையில் சரியாயிடும். ஆனால் தாம்பத்தியம் இல்லை என்கிற பொழுது அந்த சின்ன விஷயம் பெருசாக்கி ஈகோ அதிகமாகி நீனா நானான்னு சொல்லி பிரிந்தே போகிறார்கள். ஆக 50 வயதுங்கிறது தம்பதிகள் பிரிவதற்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காலகட்டம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தம்பதிகள் 50 வயதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து உட்காந்து பேசி சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவனோட கூட இருந்து அவனுக்கு தோளோட தோல் நின்று அவன் பிரச்சனையை சரி பண்ணி நீங்களும் ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்து அதை சரி பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிய வேண்டியதில்லை. கடைசி 100 வயசு வரலையும் 2 பேரும் சேர்ந்து இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு என்பது அற்புதமான உறவு, இறைவனால் உருவாக்கப்பட்ட உறவு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைய காலகட்டத்தில் 50 வயதுக்குள் நிறைய பிரிவுகள் வருது, விவாகரத்துவர்கள் தனியாகவே பிரிஞ்சு வாழ்கிறாங்க, பேசாமல் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதன் பிறகு நிறைய கேஸுகள் வந்து பாதி பேரை பேசி பரிகாரங்கள் செய்து சேர்த்து வச்சிடறோம். அதை உள்வாங்கி கொண்டு கணவன் மனைவியும் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து இந்த 50 வயதுங்கிறது அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். 60 வயசுக்கு மேலே ஈஸியாகிடும். 50 வயது போராட்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் கணவன் மனைவி அனுசரித்து போவது நல்லது. இந்த 50 வயதில் உள்ளவர்களும் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு. ஏன்னா இந்த ராகு கேதுனுடைய சூழ்நிலை தான் இந்த பிரிவினைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அது திசையோ புத்தியோ இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது ஒரு தடவை ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதன் பிறகு பரிகாரங்களும் நான் சொல்கிறேன். அதுபடி சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.